ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளை பணியாரம் தான் பண்ண போகிறோம். இதில் பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை அப்படியே தலையை தட்டிடணும். தட்டிட்டு உளுந்து இப்படி கும்மலாக இருக்கணும். இதான் அளவு. இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம். இதில் இது இப்போ ஒரு 40 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். நான் அரைக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ வெள்ளை பணியாரத்துக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். மிளகாய் சட்னி. இது மிளகாய் போட்டு நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மூணு மீடியம் சின்ன தக்காளி 3, ஒரு துண்டு சின்ன புளி துண்டு. புளி வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். இப்போ சட்னி தாளிச்சு விட்டுறலாம். மிளகாய் சட்னி தான், கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்குங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். கூட 3 பல்லு பூண்டு வச்சு போட்டுக்கலாம். பூண்டு வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பெருங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். மல்லித்தூள் தேவையில்லை, வேணும்னா போட்டுக்கலாம். காரம் பத்தாட்டுனா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாய் உப்பு போட்டிருக்கேன். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உப்பு போட்டு கிண்டி விட்டோம். ஒரு 3 நிமிஷம் போல கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு பணியாரம் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதில் வேணா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம்.
அடுப்பு குறைச்சே இருக்கணும், சிம்பிளாக தான் வைக்கணும். செவக்க விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி வெள்ளையாக எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும் போது 1-2 செவக்க தான் செய்யும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பலகாரம் வந்து நம்ம காரைக்குடி சைடில் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.